المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவை படைத்து எத்தனையோ கோடான கோடி படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதன் இந்த உலகத்திலே இஸ்லாமிய நேரிய வழியில் வாழ்ந்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மனிதனுக்கு நிறைய நன்மையை அல்லாஹு தாலா பெற்றுக்கொள்ளக்கூடிய பல வழிகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முஃமினுக்கு அதிகரித்த கூலியை வழங்கி நாளை மறுமையிலே அவனுடைய உயரிய நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா கூலி வழங்குகிற விஷயத்திலே அள்ளி அள்ளி அல்லாஹு தாலா வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகமான நன்மைகளை மனித சமுதாயத்துக்கு ஒரு முஃமினுக்கு பல வழிகளின் மூலம் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கிறான். பொதுவாக ஒரு மூமின் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நன்மை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அதை 10 மடங்காக ஆக்கி 10 தொடக்கம் 700 மடங்காக அல்லாஹு தஆலா பெருக்கி அல்லாஹு தஆலா அதிகமான கூலியை அல்லாஹ்வை இஹ்லாஸாக வணங்குகிற மோமினுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவதாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மன் ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வமன் ஜா பிஸ்ஸய்யிஅதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வஹும் லா யுظ்லமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அன்ஆமிலே குறிப்பிடும் பொழுது, யார் நன்மையை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு 10 நன்மைகளை வழங்குவதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒமன் ஜா பிஸ்ஸய்யிஅதி, யார் தீமையை செய்கிறார்களோ அல்லாஹு தஆலா தீமைக்கு ஏற்ற அதே தீமைக்கேற்ற கூலி அல்லாஹு தஆலா கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறான். நன்மை என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா 10 மடங்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். தீமையை ஒரு மனிதன் ஒரு மூமின் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரே ஒரு தீமையாக அந்த மனிதனுக்கு எழுதுவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தீமைக்கு ஏற்ற கூலி வழங்கப்படும். ஆனால் நன்மையை பொறுத்தவரையில் அல்லாஹ் 10 நன்மைகள் வழங்குகிறான். அது மட்டுமல்லாமல் அதை பெருக்கி அல்லாஹு தஆலா பன்மடங்காக்கி 700 மடங்கு அல்லாஹு தஆலா அதுக்கும் அதிகமாகவும் நன்மை செய்கிற மூமின்கள் அல்லாஹு தஆலா வழங்குவதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத் வமன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா கதபல்லாஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீமையும் நன்மையும் அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான். யார் நன்மையை நாடுகிறார்களோ அந்த நன்மையை செய்யும் பொழுது அவருக்கு அல்லாஹு தஆலா 10 மடங்காக நன்மையை கொடுத்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹு தஆலா பெருக்கி கொடுக்கிறான். யார் தீமையை நாடி அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை பயந்து அந்த தீமையை விட்டு விடுகிறானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அந்த தீமையை விட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நன்மையை வழங்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே நன்மைக்கு அல்லாஹு தஆலா அதிகமான மடங்கு நன்மையை வழங்குகிறான். ஒரு மனிதன் இபாதத்து செய்யும் பொழுது
அல்லாஹ்வை வணங்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது, அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்கும் பொழுது, அல்லாஹ்வுக்காக உம்ரா ஹஜ் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுக்காக ஜகாத் கொடுக்கும் பொழுது அல்லாஹு தாலா நன்மைகளை அல்லாஹு தாலா பன்மடங்காக்கி கொடுக்கிறான். ஆனால் தீமை செய்யும் பொழுது, மனிதனுடைய இயல்பு அடிப்படையில் ஒரு மனிதன் தீமை செய்யும் பொழுது அந்த தீமைக்கு அல்லாஹு தாலா ஒரே ஒரு தீமையை எழுதுகிறான். அதாவது தீமைக்கு அதே அளவு தீமை அல்லாஹு தாலா எழுதுகிறான். ஆனால் நன்மையை அல்லாஹு தாலா அள்ளி வழங்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி 5 வேளை தொழுகிறான். 5 வேளை ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையை தொழுதால் அந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்திலே அவனுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிப்பு அவனுடைய பாவத்துக்கு கஃபாராக பாவ மன்னிப்பாக அமைதுன்னு சொல்லி காட்டினார்கள். அதே மாதிரி ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட யார் ஜும்மாவை நிறைவேற்றிவிட்டு இன்னொரு ஜும்மாவை இடைப்பட்ட எதிர்பார்த்து அந்த ஜும்மாவை நிறைவேற்றுகிறார்களோ அதுக்கு அந்த 2 ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட காலங்களில் அவர் செய்த தீமை அல்லாஹு தாலா மன்னிப்பதாக, அதாவது அவருடைய தீமைக்கு சிறிய பாவங்கள் அந்த இடைப்பட்ட காலங்களில் செய்யும் பொழுது, மனித இயல்பிலே செய்யும் பொழுது அதை அல்லாஹு தாலா மன்னிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு ரமதானை இன்னொரு ரமதானுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு மூமின் ஒரு ரமதானை பூர்ணமாக நோன்பு நோற்று இன்னொரு ரமதானையும் அடைந்து நோன்பு நோற்று அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கும் அல்லாஹு தாலா சிறிய பாவங்களாக இருந்தால் மன்னிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முஃமினுக்கு நன்மையை வழங்குகிற அதிகரித்த வழிகளை வைத்திருக்கிறான். அதிகரித்த வழிகள் அல்லாஹு தாலா வைத்து, ஏனென்று சொன்னால் அந்த முஃமின் அந்த இறை அடியான் அல்லாஹ்வுக்காக அமல் செய்து இரட்டிப்பான பல கூலிகளை கிடைத்து பல கூலிகளை தான் அடைந்த மனிதனாக ஆகி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சுவர்க்கவாசின்னு தீர்ப்பளிக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மோமினுக்கு அல்லாஹ்வுடைய அடியானுக்கு அல்லாஹ் அதிகமான கூலிகளை அள்ளி வழங்குகிறான். பொதுவாக அந்த மோமினுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக நான் வணங்குகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் இபாத் வணக்க வழிபாடுகளை செய்கிறேன், அதன் மூலம் அல்லாஹு தாலா எனக்கு அதிகரித்த கூலியை தருவான், அதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் நான் நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற மனிதனாக ஆகுவேன் என்ற ஒரு உள்ளத்தில் அசைக்க முடியாத ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அமல் செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுடைய நன்மைகளை இரட்டிப்பாக பல மடங்காக அல்லாஹு தாலா ஆக்கி தருவான் என்ற விஷயத்தை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தாலா நல்ல கூலிகளை வழங்குவதற்குரிய ஒரு விடயமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்கிறானோ தான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று மனசில் நியத்து ஏற்படுத்தி கொண்டால் அதை அல்லாஹு தாலா நன்மையாக வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி மனைவி மக்களுக்காக வேண்டி உழைத்து கொடுக்கிற அந்த உழைப்பின் மூலம் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிற ஒரு கவல உணவும் கூட சதகா, அது தர்மம் என்று சொல்லி காட்டினார்கள். ஆகவே எங்களுடைய உழைப்பாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற சில விடயங்களாக இருந்தாலும் சரி, அந்த விடயங்களுக்கு அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய நியத்து வைக்கப்பட்டால், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நாங்கள் மனசிலே உறுதியான ஒரு ஈமானை ஏற்படுத்தி கொண்டால், எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதுக்கு அல்லாஹு தாலா கூலி வழங்குகிறான். ஆகவே ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது பூரணமாக ஒரு இபாதத்து போன்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் அல்லாஹு தாலா அமைச்சிருக்கிறான். ஆகவே ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் இபாதத்துகள் செய்வது மாத்திரமல்லாமல் எல்லா விடயங்களிலும் நாங்கள் மனிதமான விடயங்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய எண்ணத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் வைத்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அனைத்து அமல்களுக்கும் கூலி வழங்குவதற்கு போதுமானவன் என்ற விஷயத்தை ஒவ்வொரு மனிதர்களும் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தூக்கமாக இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் அன்றாட வேலையில் தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வல்லமையான சில விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் கூட
அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற நியத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல கூலியை தருவான், அதை எங்களுக்கு வணக்க வழிபாடாக ஆக்கி விடுவான் என்ற விஷயத்தை நாங்கள் குர்ஆன் அல் ஹதீஸ் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொருந்து கொண்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هذه الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين فضجوا بالشهادة ناطقين